Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அட்மிஷன் வந்து எல்லாரும் வந்து ஆன்லைன்லேயே போட்டிருப்பீங்க. ஆன்லைனில் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எல்லோரும் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து அட்மிஷன் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் புக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து சென்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. புக்ஸ் வந்து இப்போ சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. புக்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் உங்கள் யூசர் ஐடியை வச்சு லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு. உங்கள் அட்ரஸுக்கு அவங்க வந்து புக்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் மூலியமாக அவங்க வந்து புக்ஸ் வந்து உங்கள் அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் அட்ரஸாக கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு. நெக்ஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து November 1 தான் அவங்க வந்து அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் அசைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணிடுங்க யூனிவர்சிட்டிக்கு. நீங்கள் யூனிவர்சிட்டி நியர்பை இருந்தீங்கன்னா டிலே பண்ணாமல் டேரெக்டாக போய் யூனிவர்சிட்டிலே போய் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்டேட் வந்து வித் ப்ரூஃபோடே நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டரை பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் சென்டர் வந்து இவங்க 6 சென்டருங்க உங்களுக்கு வந்து அவைலபிளாக கொடுக்குறாங்க. அண்ணாமலை நகர், கூடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திண்டிவனம், விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க கொடுக்குற காலேஜில் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அது வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நவம்பரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு டெமோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் எப்படி வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணுன்னு. நீங்கள் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க. அசைன்மெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும் கன்ஃபார்மாக. இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். இது வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கொடுத்த ப்ரூஃப் தான். அதில் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை செக்ஷன், ஜனவரி செக்ஷன் 2 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. ஏஒய் சிஒய் பேட்ஜுன்னு. இப்போ வந்து நான் ஜூலை செக்ஷன் வந்து சொல்கிறேன். ஜூலை செக்ஷன் வந்து அட்மிஷன் வந்து June to Augustன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அக்டோபர் வரைக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர். பட் ஆனால் November 1 வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான அசைன்மெண்ட் வந்து அவங்க யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க ஸ்டாஃப் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. அதுக்கான 1 month கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுனா December to January வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிடும். அது நீங்கள் நவம்பரில் தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்போ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அவங்க வெப்சைட்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நான் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டு சொல்கிறேன். அதேமாதிரி வந்து உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டலும் அதேமாதிரி வந்து எக்ஸாம் டைம் டேபிள் வந்து அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரீரெஜிஸ்ட்ரேஷன்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சிங்கன்னா செகண்ட் இயருக்கு வந்து நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஏப்ரல் மந்த் வந்து அவங்க வந்து டைம் கொடுக்குறாங்க. சேம் இதேமாரி தான் சிஒய் பேட்ஜுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஜனவரி செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கொடுத்துருக்க அஃபிஷியல் டீட்டெயில்ஸுங்க நீங்கள் தேவைப்பட்டால் யூனிவர்சிட்டி வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி அதில் கூட நீங்கள் அகாடமிக் பிளானை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது யூனிவர்சிட்டிலே வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே நீங்கள் தேவைப்பட்ட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அகாடமிக் பிளான் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதில் உள்ள அகாடமிக் பிளான் மந்த் படி தான் அவங்க வந்து எக்ஸாம் டைம் டேபிள் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி 1 month வந்து டிலே ஆகலாம். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டலும் எக்ஸாம் டைம் டேபிளும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டு அப்டேட் பண்ணுறேன். இதேமாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதேமாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.